ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கா. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு என்னப்பா பார்ட்டியில் எப்படி போயிட்டுருக்குன்னு சொன்னதுமே, இந்த பார்ட்டி ரொம்பவே போரிங்ப்பா. இந்த பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வந்து வயசான ஒரு பர்சன் போல். நான் வந்துட்டு ரொம்ப போர் அடிக்காமல் இருக்கணும்னா இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. பார்த்தா நம்மளோட ஹீரோங்க ஜூன் வந்துடுறான். ஸோ பிரசிடெண்ட் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டுருக்கீங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா அப்படின்ட்டு சொன்னதும் இருந்த பேச்சு பேச அங்கே வந்துட்டு விருப்பம் இல்லை. சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து போனால் ஒரு கேம் ப்ளே பண்ணலாம் வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவளுக்கு அதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்படி வந்து வின் பண்ணுறவங்களுக்கு பிரசிடெண்ட்டோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக நம்ம ஹீரோயின் வின் பண்ணதுமே அவன் ஆஃபர் பண்ணுறான். பட் ஹீரோயின் எனக்கு உன் கூட சேர்ந்து எந்த ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்ட்டு சொன்னதும் ஆமாம்மா தெரியும்ப்பா, எனக்கு வந்துட்டு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு. எவ்வளோ ஒரு கஞ்ச பிசினாரி தெரியும்ல, ஒரு வீடு வாங்குறது கூட அவ்வளோ யோசிக்கிறான் 2 பேத்துக்கும் அப்படின்ட்டு சொன்னதும் நீ எப்படி வந்து மற்றவங்க விஷயத்தை பற்றி பின்னாடி வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவேன், இது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அவன் எங்கள் பக்கத்தில் க்ளோஸாக வந்துச்சுக்கோமே, நீ நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு நான் கிடையாது, கண்டிப்பாக உன் கூட சேர்ந்து எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேணான்னு அவள் சொல்லிட்டு கோவப்படுறா. பட் அவன் எங்கள் பக்கத்தில் வந்துட்டு நீ ஏன் இப்போ அதுக்குள்ளே கோவப்பட்டுச்சுக்க, நான் வந்துட்டு உனக்கு ஆஃபர் பண்ணுறேன், பேசாமல் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக நீ இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஆஃபர் பண்ணிவிட்டு அவளோட ஃபோரியட்டெல்லாம் கிஸ் கொடுத்து வச்சிருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் லியாவுமே அவனை தேடி வர்றா. அவள் கதை ஓப்பன் பண்ணதுமே ரொம்ப ஷாக் ஆகுது. பட் ஆனால் உண்மையிலே பார்த்தா அவள் வேறு ஒரு கதவை தான் ஓப்பன் பண்ணியிருக்கா. ஹீரோயின் உன் மைண்டில் வந்திருக்க இந்த ஐடியாவெல்லாம் அப்படியே டிலீட் பண்ணிடு, நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டி விட்டுட்டு அவங்க வந்து போகிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் வேங்க அவன் மீட் பண்ணுறா. அவன் பார்த்தா அவன் சரியான அம்மா புள்ள, அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் அவன் நடப்பான். எனக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவங்க வரங்களையுமே போயிடுது. டாக்ஸி பிடிச்சி போயிடுவோமான்னு சொன்னதுமே இல்லை இப்போ நம்ம டாக்ஸியில் போனால் காசு ரொம்ப அதிகமாக இருக்கும், எங்கள் அம்மாவுக்கு அதுக்கு பிடிக்காது, நம்ம பேசாமல் வாக் பண்ணி கூட போயிடலாமா அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு பயங்கர கஷ்டமாயிட்டுருக்கு. என்னடா இவன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கானு சொல்லிட்டு ஸோ வாக் பண்ணியே போயிட்டு இருந்தா. நம்ம ஹீரோங்க வர்றான். என்னப்பா பண்ணிட்டுருக்க, நான் வேணா உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணவா அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் தேவை கிடையாது, நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து வருவேன்னு வேற நீ எதிர்பார்க்குறியா, நம்ம பார்த்து ஜஸ்ட் 2 days கூட இல்லை, அதுக்குள்ளே உனக்கு இப்படி வர என்ன இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஒரு மனுஷனை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் போதும், 1 வருஷம் வந்து தேவை கிடையாது அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ ஹீரோயின் போகும்போது இந்த விஷயத்தை பற்றியே தான் யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா. பிறகு அவன் எங்கள் வீட்டுக்கு போனதுமே வந்து நான் உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னடா பண்ணுறதுனே தெரியலை. ஏன்னா ஹீரோயின் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போங்க அவள் வந்து சரியாக பேசாமல் இருக்கவுமே என்னோட அப்பாவுக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துக்கல, நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிடுவ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ நான் ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே நம்மளோட மேரேஜை பற்றி சொல்லிட்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஸோ அவங்க ஃப்ரெண்டை மினியை மீட் பண்ணிவிட்டு அவங்க பேசும்போது அவ்வளோ பெரிய பிரசிடென்ட் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்காரு, நீ எதுக்காக இந்த அம்மா பிள்ளைய லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க, ஏன் உனக்கு அவர் என்ன பிடிக்கல அப்படின்ற சொன்னதும் என்னோட ஃபேமிலி வந்து இப்படி கேப்ளிங்கில் ஏகப்பட்ட காசை விட்டுட்டாங்கப்பா. ஸோ அதனால் வந்து எப்போ வேணாலும் என்னை யார்கிட்ட வேணாலும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. பட் எனக்கு ஒரு நேர்மையான பையன் வேணும், அவன் வந்து அம்மா பிள்ளையா இருக்கலாம், பட் ரொம்ப நேர்மையானவன் நல்லவன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி ஓகே நான் உனக்காக நூடுல்ஸ் எல்லாம் பண்ணுறேன், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் சமைக்க போகிறா. நைட்டு பொருள் திரும்ப அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க மதனில் அங்கே வந்திருக்காங்க. ஸோ ஹீரோயினை சாப்பிட்றதுக்கு வான்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிக்காத ஃபுட்டுனாலுமே கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு அவள் வேலையை பற்றி எங்கள் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீ பண்ணி என்ன பண்ண போகிற, நீ வந்து என் பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கணும், அது மட்டும்தான் உன்னோட வேலையாக இருக்கணும், எங்களுக்கு எடுத்தோடனே ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்று கொடுத்துடணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு அவங்க அம்மாங்க நீங்கள் என்னடா 2 பேரும் தனித்தனி பெட்ரூமில் எப்போ வரைக்குமே தூங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் ஆமாம்மான்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க முடியும், பேசாமல் நான் உனக்கு வேற ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவா, நீ கூட சேர்ந்து ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசினதும் அவன் அவங்க அம்மா அவன் வந்து பெருசாக எதுவுமே அவங்க அம்மா விதத்தெல்லாம் பேசலை. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டுருக்கு. இவன் மேலே அவளுக்கு அந்த லெவல்களில் அவளாம் ஒன்றும் கிடையாது, உண்மை என்னென்னா தப்பிக்கணும் அவங்க வீட்டில் இருந்து. ஸோ அதுக்காக அவனை மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கா. ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி தான் உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ அப்போங்க இந்த ஃபேமிலியில் மட்டும் நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணேன்னா கண்டிப்பாக வாழ்க்கை அங்கே இருக்கிறத விட நரகமாக தான் மாறும்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லா புரிஞ்சுக்குது. நைட் போல் தண்ணியை போட்டுட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு கவலையாயிடுச்சுக்கா.
அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்க, நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்காத அப்படின்ற சொல்லும்போது அங்கே கால் பண்ணி ப்ளீஸ்ப்பா என்னை வந்து பிக்கப் பண்ண கூட்டிகிட்டு போகிறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறா. வர்றது பார்த்தா நம்மளோட ஹீரோ தான். என்ன பண்ணிட்டுருக்க நீன்னு சொன்னதுமே அப்போ அங்கே ஹீரோயின் இங்கே நீயா அப்படின்ற சொல்லிட்டு ஷாக் ஆனதும் வேமா வேன் தூக்கிக்கிறான். இப்போ அவங்க ஃப்ரெண்டுமே சரி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்லிடுறா. வீட்டுக்கு போனதுமே ஹீரோயின் அவன்கிட்ட அவளாவே ஆஃபர் பண்ணுறா. நம்ம வந்து டெம்பரவரி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படின்றத சரி கேட்குறா. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 7 நாளைக்கு தான்ப்பா, அதுக்கப்புறம் நீ உன் வேலையை பார்த்துட்டு போகலாம், எனக்கு வந்துட்டு வேறு வேலை இருக்குது, அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப வந்துட்டு ஹாப்பியான ஒரு லைஃப்பை வந்துட்டு வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு அவள் சொல்கிறா. ஸோ இவனுக்குமே ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும், அதனால் அவனுமே அங்கே ஓகே சொல்லிடுறான். 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. அப்பாங்க எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. கான்ஃபிடென்ட்டாக நம்மளோட ஒரு உறவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. போயிடுறான். அப்பாங்க அவன் நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னதும் நான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு உறவுகளை தான் அடுத்து போக போகிறேன், பட் இப்போ இருக்க மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு திரும்பவுமே 2 பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு குட் மார்னிங் பாய் ஃப்ரெண்ட், குட் மார்னிங் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, அந்த காம்படிஷனில் வின் பண்ணாமல் இருந்திருந்தா வேற ஒரு பொண்ணுல வின் பண்ணியிருப்பாங்க, அப்போ நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்ற சட்டி கேட்டதும் அது எப்படி நடக்கும், நான் தான் ஆல்ரெடி பக்கா பிளான் பண்ணி வச்சுட்டேனே, நீ தான் அதில் ஜெயிக்கணும், நீ தான் வரணும்னு சொல்லிட்டு அப்படின்ற சொல்கிறான். ஸோ ஹீரோக்கு ஆரம்பத்துலேருந்து ஹீரோயின் மேலே ரொம்ப லவ் இருந்திருக்கு, அதை அவன் வெளிப்படையாக சொல்லாமல் இருந்திருக்கான். 2 பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே கேம் எல்லாமே ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. பயங்கரமாக அங்கே கேம் விளையாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்கா. நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தேன்னா இப்போ தான் எல்லாமே சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நீ இதெல்லாம் வந்து சாப்பிட்ருக்க மாட்டேன், நீ ரொம்பவே தலக்கணம் பிடிச்ச ஒரு பிரசிடென்ட் ஆச்சேன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி ஆள்லாம் நான் கிடையாது, நானுமே இதெல்லாம் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அந்த சேலஞ்ச் எல்லாமே ஏற்றுக்கிறான். அதெல்லாமே சாப்பிட்டு அவனுமே பார்க்குறான். ரொம்ப அவனுக்கு பிடிச்சிருக்கு. 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே வந்துட்டு நல்லா அங்கே ஸ்மூத்தாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 7 டேஸ் வந்துட்டு எனக்கு ஒரு பெயின் கில்லர் மாதிரி அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ அங்கே அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு வந்துட்டு இப்போ இந்த 7 நாள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அதுக்கப்புறம் நல்லபடியாக மேரேஜ் பண்ணிட்டு வாழணுன்றதை சொன்னதுமே என்ன மாதிரி ஒரு பர்சனை போய் விட்டுட்டு நீ எப்படி அந்த போரிங்கான ஒரு பர்சனை போய் மேரேஜ் பண்ணுவ அப்படின்ற விஷயத்த அவன் கேட்குறான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயினத்தை ஆளுங்க தேடி வந்ததுமே ஐயோ இங்கேயும் வந்துட்டானுங்களா, ஓடுப்பா சாமி ஓடலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. அமைதியார் அப்படின்ற சொன்னதும் அவளை பிடிச்சவன் கிஸ் பண்ணதுமே ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டுருக்கு இவங்க லைஃப். இப்படியேவும் 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த 7 நாள் வந்துட்டு எனக்கு ஒரு பெயின் கில்லர் மாதிரி அப்படின்றத அவள் சொல்கிறா. இந்த வெளியே போகிறாங்க. அப்போ ஹீரோயின் ஐ திங்க் வந்துட்டு இந்த 7 நாளுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமான டேஸாக இருந்துச்சு, நான் திரும்பவுமே வந்துட்டு கிளம்ப போகிறேன் அப்படின்ற விஷயத்த அவள் சொல்கிறா. கண்டிப்பாக மார்னிங் உன்ட்ட சொல்லிட்டு போக மாட்டேன், ஸ்ட்ரேஞ்சர் 2 பேருமே மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்படியே தான் லைஃப்பில் இருந்து போயிடுவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. அவன் சொல்கிறான் கண்டிப்பாக நீ வேணா கிவ் அப் பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேன், எப்படியாச்சும் உன்னை திரும்ப என்னோட லைஃப்பில் கொண்டு வந்துடுவேன்னு சொன்னதும் ஆனால் அது நடக்காதுப்பா அப்படின்ற செய்தி இவன் ரொம்ப சோகமாயிட்டு போயிட்டுருக்கா. ஸோ பிறகு அவன் வீட்டுக்கு வந்ததுமே அப்பாங்க லியா நீ இப்போல்லாம் எங்கே போயிட்டுருக்க, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டுது அப்படின்ற செட் அவள் கேட்குறா. இப்போ அவன் ரொம்ப கோவமாயிட்டு ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, நம்ம 2 பேத்துக்கு நடுவில் லவ்வெல்லாம் எதுவும் கிடையாது, நீ நானுமே சும்மா உன்னோட பேரண்ட்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், இதுக்கப்புறமே என்னால் நடிச்சிட்டு இருக்க முடியாது, நான் வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதை கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப அங்கே கஷ்டமாயிட்டுருக்கு, என்ன இவர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே அவளோ பேசி பார்த்தாலுமே உனக்கு இதுக்காக நான் வந்து 100 மில்லியன் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிடுறான். ஸோ பிறகு அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு பேசிட்டு எனக்கும் அங்கே ஜுனுக்குமே எதுவும் ஒத்து வரலப்பா, நான் திரும்ப வந்து அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்டை பற்றி பேசினதுமே என்ன பேசிகிட்டு இருக்கேன், ஏன் இப்படி நீ வந்து முட்டாள் மாதிரி டிசிஷன் பண்ணுறேன்னு சொன்னதும் வயசு 27 ஆகி போச்சு, இதுக்கப்புறமே கல்யாணம் பண்ணாமல் சுற்றிட்டு இருந்தா ஊரில் வந்து மூஞ்சில் காரி தான் துப்புவாங்க அப்படின்றத அவ சொல்கிறா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஏஜ் கூடனா நம்ம வந்து கட்டாயம் மேரேஜ் பண்ணி ஆகணுமா, அது நம்மளோட விருப்பம் தானே அப்படின்றத அவ சொல்கிறா. பட் இவ எங்கே வந்து கேட்க போகிறா, ரொம்பவே இங்கே வந்துட்டு கவலை ஆகிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. பிறகு இப்படி வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறதுக்காக போயிருக்கா. இந்த விஷயம் எல்லாமே அவனுக்குமே தெரியுது. அப்போ அங்கே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுமே அங்கே தான் வந்து வெட்டிங் ட்ரெஸ் வாங்க போயிருக்கா.
ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இவன் நம்ம ஹீரோயினை தான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான் வாசியா. அவனோட ஃபேன்ஸ் மேல கண்ணு போக மாட்டுது. அப்போ ஹீரோயின்ட்ட நீ பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க தெரியுமா அப்படின்றத சொன்னதும், என்ன பேசிட்டு இருக்க, நீ வந்துட்டு தயவு செஞ்சு என்னை விட்டு விலகி போ, அதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னதும், நீ எதுக்காக மற்றவங்கள போய் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, நீ பேசாமல் வந்து என் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கியே அப்படின்ற செட்டு கேட்குறான். அவ்வளோ ஹீரோயினை போய் கிஸ் பண்ண போனால் அந்த பொண்ணு அங்கே தேடி வந்துச்சுருக்காங்க. ஹீரோயின் ஸ்லிப்பாகி வேற வேகமாக விழுந்தாங்க, காலில் வேற அடிபட்டுது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே வீடு வந்துட்டு வாங்குறதுக்காக போயிருக்கா. ரொம்ப வந்து கம்மியான விலையில் அந்த வீடு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நிற்கிறது நம்ம ஹீரோ தான். ஸோ புரிஞ்சுக்குது வேணுக்குனே இவன் தான் ஐடியா பண்ணி வர வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, நானே இவளுமே பெரிய வந்துட்டு வீடு வாங்க போகிறோம், ஸோ அதனால தான் இதை சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த வீட்டை வாங்குறதுக்கு. பட் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கம்மியான விலையில் கிடைக்குதுன்னு சொன்னதும் ரொம்ப ஆசையாயிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அங்கே வீடு எல்லாமே பார்க்க போகிறான். நீ எதுக்காக என்ன நிம்மதியாகவே நீ வாழ விட மாட்ட, ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. அப்போங்க அவன் நீ தயவு செஞ்சு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக வந்துரு அப்படின்ற சட்டி கேட்டதும், நீ தயவு செஞ்சு விட்டு நான் வந்து அந்த 7 days உன் கூட சேர்ந்து இருந்தேன்னா அது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பெயின் கில்லர் மாதிரி தான், வேற எந்த ஒரு ஐடியாவுமே எனக்கு இல்லை உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு அப்படின்ற சைட் அவ சொல்கிறா. பட் ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்ற சொல்கிறான். பட் ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் நம்ம இந்த லைஃப்குள்ளே போகிறதுக்கு வந்துட்டு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. அவனை போட்டு அடிச்சுட்டு நீ எதுக்காக இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சைட் அவள் ரொம்ப கோவப்படுறா. பட் அவன் தயவு செஞ்சு நீ இந்த டெம்பரவரி கேர்ள் ஃப்ரெண்டை பெர்மனெண்ட்டாக மாற்றிடலாம், நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு அது புரிய மாட்டேதா அப்படின்ற சைட்டு அவளை பிடிச்சவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுமே வந்துடுறாங்க. அப்போங்க நீ பேசாமல் வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தேன்னா உனக்கு நான் இன்னும் 3 million இதை கம்மி பண்ணி தரேன்னு சொன்னதும், என்னோட லைஃப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடு, நீ வந்து உன்னோட கண்ட்ரோலில் என்னை கொண்டு வரணும்னு நினைக்காதன்னு அவள் சொல்கிறா. பாய் ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. என்னப்பா கண்ணெல்லாம் சவந்திருக்குன்னு சொல்லி கேட்டதும், இல்லை கொசு தான் கடிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. பட் உண்மையினா நம்ம ஹீரோயின் தான் போட்டு அடித்ததேவும். சோப்பாங்க 3 million ஆஃபர்ன்றதை கேட்டதுமே அவனுக்கு பயங்கர ஹாப்பியாக இருது. ஏன்னா அந்த 3 million அவன்கிட்ட கம்மியாக இருக்குது. ஸோ அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு நீ ஏன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவள் கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவனுக்கு எப்பயுமே தன்னை பற்றி மட்டும்தான் கவலையா, நம்மளை பற்றி எதுவும் யோசிக்க மாட்டானா அப்படின்ற சைட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக அவள் போகிறா. இருப்பாங்க. கண்டிப்பாக இவ ஏதாச்சும் தப்பான வந்து ஐடியா வச்சு தான் வந்திருப்பான் அப்படின்ற சொன்னதுமே, பட் நம்ம ஹீரோ என்னப்பா ரெடியாக இருக்கேன் என் கூட சேர்ந்து வெளியே போகிறதுக்கு அப்படின்ற செட்டி கேட்குறான். அந்த 3 மில்லியனுக்கு பதிலாக இவன் கூட சேர்ந்து அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதான் கண்டிஷனே. ஸோ அப்போங்க தப்பு எதுவும் பண்ண தான் கூப்பிட்றானான்னு பார்த்தா அப்படிலாம் உனக்கு ஐடியாவே இல்லை. அவள் கூட சேர்ந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி அவளை ரொம்ப நல்லா ஹாப்பியாக பார்த்துக்கிறான். பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போங்க ஹீரோயின்ட்ட நீ எதுக்காக என்னை ஹேட் பண்ணிட்டு இருக்க, நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன், நான் உன்னை என்ன நல்லா பார்த்துக்கலையா அப்படின்ற சைட்டு கேட்டதும், எதுவும் கிடையாதுப்பா, உண்மையிலே நான் உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் தெரியுமா நான் நினைச்சாலுமே உன்னை வந்துட்டு மறக்க முடியல, எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ உனக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது, ஏன்னா அவளோட லவ் அது மூலமாக வெளிப்படுது. ஸோ பிறகு அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் நான் வந்து ஒரு ஆர்ஃபன்கள் தான், என்னை தத்தெடுத்த குடும்பம் விளையாண்டு அதில் காசெல்லாமே விட்டு என்னை வந்து விற்கிறதுக்குமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சு நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழணும். ஃபஸ்ட்டு எனக்கு அதுக்கு ஒரு வீடு தேவைப்படுது, அதனால தான் இந்த வீடை வாங்கணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 2வது லவ் அதுலன்னு போய் விழுந்து என்னோட வாழ்க்கையை நான் ஸ்பாயில் பண்ணிக்க விரும்பலை, ஒரு ஸ்டேபிளான வந்து வாழ்க்கை வேணும், அதனால தான் நான் அவனையுமே சூஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பட் இதெல்லாம் உன்னை பார்க்குற வரைக்கும் தான், நானே உன்னை வந்து மறக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே என்னால் அது முடிய மாட்டுது அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கா. அவனை போய் இங்கே கிஸ் பண்ணுறா. டக்குன்னு பார்த்தா அப்படியே தூங்க ஆரம்பிச்சதுமே ஹீரோவில் நல்லா கேர் பண்ணிக்கிறான். பிறகு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுட்டு இருக்கும்போது அவங்க பாய் ஃப்ரெண்டு நீ யாரு, நீ என்ன ஏன் வீட்டில் பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொன்னதும் ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிட்டு அவனை மேலையும் கிளையும் பார்க்குறான். அப்பா நீ தான் அந்த வீடை சேல்ஸ் பண்ணவே, நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், வாயை மூடு, வந்து வாங்குறதுக்கு காசு எதுவும் கிடையாது வீட்டை, இதில் வந்து வெட்டி அவள் காசில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு நீ வந்துட்டு பெரிய நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கியா, அதில் உன்னோட உதவக்கார அம்மா வேற, அவங்களுமே அவளை பாடாப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அவளோட கஷ்டங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும் சேர்த்து திட்டி விடுறான். 3 மில்லியன் ஆஃபர்னு சொன்னோடனே வாயை பொழந்துட்டு வர பார்த்தியா வீடு வாங்க, உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே கிடையாது, பெரிய நல்ல மாதிரி அவன் முன்னாடி என்ன நடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, நீ இப்போ தேவையில்லாமல் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க, இது எனக்கு அவளுக்கு
உங்களுக்கும் நடுவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதும், உன்னை பற்றி எனக்கு என்ன விஷயம் தெரியாதுன்னு நீ நினைக்கிற பட்டாளன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ சரியான ஒரு சீட்டர் அப்படின்ற சைட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியாதா? நீ ஆல்ரெடி இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட பொண்ணுங்களோட சேர்ந்து கனெக்ஷனில் சுற்றிட்டு இருக்க, எனக்கு எல்லா விஷயமே தெரியும் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிருது. இவ கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அங்கே நடிச்சுட்டு வேறு பொண்ணுங்களோட சேர்ந்து கனெக்ஷன் வச்சுட்டு சுற்றிட்டு வேண்டானே நீன்னு சொன்னதும் அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். இதை பற்றி மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற சொன்னதுமே அவன் அங்கே அமைதியானதுமே உடனே அப்பாங்க நம்ம ஹீரோ, நான் இப்பயுமே உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க ரெடியாக இருக்கேன். பேசாமல் நீ உனக்கு அந்த வீடு வேணும்னா நான் கண்டிப்பாக வீடை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். 3 மில்லியன் கம்மியா? பட் என்ன விஷயம் தெரியுமா? நீ பேசாமல் அந்த வீட்டை அவளோட பேரில் தான் எழுதி கொடுக்கணும். உன்னோட பேரில் அந்த வீடு இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். ஸோ இவனுக்கு அந்த வீடு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ உடனே அவனுமே ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே நான் எல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே ஒத்துக்கிறான். பார்த்தா அங்கே வீடு கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்போ ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சேக்கா, நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். அந்த ஹாப்பி கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சு போயிடுது. என்னன்னு பார்த்தா நான் என்னோட அம்மாவையுமே இங்கே கூட்டிகிட்டு வரேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அதே டயத்தில் நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். உடனே அவன் ரொம்ப குளிராக இருக்குல்லப்பா, எங்கள் அம்மாவுக்கு போத்திக்க நல்ல ட்ரெஸ்ஸில் நீ போட்டிருக்க கோட்டை கொடுக்குறியா அப்படின்ற சட்டி கேட்டதும் அவளுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியலை. சரின்னு சொல்லிட்டு அந்த கோட்டையுமே கழட்டி கொடுத்து விடுறா. ஸோ கோட்டை கூட அம்மாவுக்கு கடனை வாங்கிட்டு போய் அவன் கொடுத்துட்ருக்கான். ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு அவனோட கோட்டை போத்தி விட்டுட்டு, நீ இதான் ஆசைப்பட்ட உன்னோட உண்மையான லவ்வா, இதுக்காக தான் நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற செட்டு கேட்குறான். ஹீரோயினுக்குமே உண்மையான ஹாப்பி இவன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால தான் கிடைக்கும்னு நல்லா தெரியுது. பட் என்ன பண்ண முடியும், அவன் வேறு வேர்ல்டை சேர்ந்தவன், நான் வேறு வேர்ல்டை சேர்ந்தவன், 2 பேத்துக்குமே எவ்வளோ தூரத்துக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அவங்க வேணான்னு சொல்கிறா. பங்கு நீ புரிஞ்சுக்கோ, ஏன் நீ புரிய மாட்டேற, நான் உண்மையிலே உன்னை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், நான் அந்த பொண்ணை உங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன் நீ நினைக்கிறியா? இல்லையா அவங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட கைப்பிடிச்சி கொடுத்து நீ தான் காப்பாற்றணும்னு சொன்னார், அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொன்னாலுமே ஹீரோயின் அங்கே கேட்குற மாதிரி இல்லை. அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் மயக்கமாயிடுறா. ஸோ இவன் ரொம்ப கேர் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு ஃபீவர் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இப்போ நான் லவ் பண்ணுறது ஜஸ்ட்டு சும்மா அட்ராக்ஷன்ன்றது நினச்சிட்டு இருந்தேன். பட் உண்மையான லவ்ன்றது எனக்கே இப்போ தான் புரியுது. அது மனசு சம்மந்தப்பட்டது, 2 மனசுமே ஒத்து போகணும், அது உன் கூட சேர்ந்து எனக்கு ரொம்பவே நல்லா ஒத்து போகுது அப்படின்ற சைட்டு அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயின் கண்ணு முடிச்சதுமே அவளுக்குமே அவனை பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ரொம்பவே இங்கே தேங்க்யூ சொல்கிறா. நீங்கள் கொஞ்சம் உடம்பு சரியாகிற வரைக்கும் இருக்க முடியுமா அப்படின்றத சைட்டு கேட்டதுமே கண்டிப்பாக உணவுப்படுதும் நீ என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். பார்த்தா அங்கே வீடெல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஹீரோயின் வந்ததுமே அவங்க அம்மா இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ஷாக்காக தான் இருக்குது. அப்போ அங்கே என்ன இதெல்லாம் அப்படின்றத சட்டி கேட்கும்போது இப்போ இதாம்மா நம்மளோட புது வீடு அப்படின்ற சொன்னதும் என்ன மீனிங்கில் உங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால், இல்லை நம்ம ரொம்ப ஏஜுக்காரவங்க இல்லையா, ஸோ அதனால் நம்மக்கிட்ட அதிகமான காசு இருக்கிறது சேஃப்டி கிடையாது, இந்த வீடை பேசாமல் அம்மாவோட பேரில் தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போயிடுது. நான் காசு போட்டு வாங்கி கொடுத்தா இவன் இப்போ அவங்க அம்மாவோட பேரில் எழுதி வைப்பானான்னு சொல்லிட்டு என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டதுமே வேற ஒன்றும் கிடையாதுப்பா, அம்மா நம்மளோட பிள்ளைங்க எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்குவாங்கல்ல, ஸோ அவங்களுக்குமே செக்யூரிட்டி வேணாமா, அதனால தான் அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போயிருது. இருக்க பாவம்னு பார்த்தோம்னா ரொம்ப ஓவரா இவனுங்க போயிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நல்லா நீ புரிஞ்சுக்கோ, ஒன்று ஒழுங்கா என்னோட பேர்ல இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆகணும், அப்படி இல்லையா கோர்ட்ல மீட் பண்றதுக்கு ரெடி ஆகிக்கோன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு யாரும் கிடையாது, இதுக்கப்புறம் எல்லாமே நாங்க தானே பார்த்துக்க போறோம், எனக்கு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொன்னதும் அவளுக்கு பயங்கரமான கோவமாயி போயிட்டு நான் சொன்னது நடக்கலைன்னா கண்டிப்பா நீ கோர்ட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அவன் மேட்டை விட்டு போறா. பிறகு இங்கே அந்த லியாவை காமிக்கிறாங்க. எனக்கு ஒரு 3 மில்லியன் ஆஃபர் பண்ணி அந்த வீடை கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சு போயிடுது. ஸோ அவள் தன்னோட பவரை யூஸ் பண்ணி அங்கே நம்ம ஹீரோயினை ஜாப்பை விட்டு அங்கே ஃபயர் பண்ணிடுறா. அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. ஸோ பிறகு அவளை அங்கே கூப்பிட்டு காஃபி ஷாப்பில் மிரட்டிட்டுருக்கா, கொஞ்சம் காசு கொடுக்குறேன் அவரை விட்டு லைஃப்பில் இருந்து போன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இந்த கொஞ்சம் காசை வச்சு நான் என்ன பண்ணுறது, பேசாமல் நீ எனக்கு ஒரு 100 மில்லியன் கொடுத்துட்டேன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. என்னது 100 மில்லியனான்னு சொன்னதும் என்னப்பா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன இந்த காசு கூட உன்னால் பே பண்ண முடியாதா, நீ என்ன பேசிட்டு இருக்க, அவர் உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன் இல்லையா அப்படின்ற செட் அவ கேட்குறா.
என்ன பண்ணுறேன்னு தெரியலை. இப்போ காசுக்காக தானே அலைஞ்சிட்ருக்கேன்னு சொன்னதும் இந்த பணக்காரவங்களோட புத்திகளே இப்படியே தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனதுமே நம்ம ஹீரோவுமே அவளை தேடி வந்துடுறான். உனக்கு ஜாப் வந்துட்டு திரும்ப கிடச்சிருச்சு, நீ தயவு செஞ்சு கவலையெல்லாம் படாதன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்பங்க கவலையாயிடுச்சுக்கு. தன்னோட லைஃப் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு டிஃபிகல்ட்டாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கா. பங்கு ஹீரோ நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே உன்கிட்ட சொல்லிடுறேன், உன்னோட லைஃப் வேறு என்னோட லைஃப் வேறு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேத்துக்குமே ஒத்து வராது, நம்ம பேசாமல் வந்துட்டு தயவு செஞ்சு பிரிஞ்சிடலாம், அதான் நல்லது, நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ, நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கரமான கஷ்டமாயிடுச்சுக்கு. நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இதான் 2 பேத்துக்குமே நல்லது அப்படின்றத சொன்னதுமே அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு போயிட்டுருக்கான். தான் விரும்புகிற பொண்ணு எப்பயுமே தன்னை விட்டு இப்படி ஒதுங்கியே போயிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரே பர்சன்னா அவன் மட்டும்தான். நான் பேசாமல் அவனை மேரேஜ் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாம், என் லைஃப்பை வச்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கும்ல, என் பேரண்ட்ஸ் டேச்சும் வந்துட்டு நான் தப்பிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. பார்த்தா அவங்க அம்மா அங்கே வந்துட்டு ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணேன்னா வேறு ஏதாச்சும் ஒரு பொண்ணை தேடிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு சதராமிக்கிட்ட ஹீரோயினுக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ வந்து குழந்தை பெற்றுக்கணுன்றதுக்காக அவங்க ஐடியா பண்ணி என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு கஷ்டமாக வேற இருக்குது. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணுறான். அவன் ஹீரோயினுக்காக நல்லா சாப்பாடுலாமே பண்ணி கொடுக்குறான். 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு லைஃப்பில் வந்து நான் மீட் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு டைமே எனக்கு ஒரு பெரிய மேஜிக் மாதிரி தான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டேக்கான். ஹீரோயினுக்குமே தன்னோட லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம் நடக்கும்னு ஆசைப்படுறா. பட் அது நடக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் கவலையாயிட்டுருக்கு. ஸோ பிறகு அங்கே வீட்டில் அவன் விட்டுட்டு போனதுமே பார்த்தா அவன் உண்மையான ஃபேஸ் அவளுக்கு தெரிய வருது. பாய் ஃப்ரெண்டு உண்மையிலே நேர்மையானவன் நல்ல பையன் அவன் நினச்சிட்ருக்கா. பட் அவன் அப்படி கிடையாது. எப்பயுமே பொண்ணுங்களோட லைவ் ஸ்ட்ரீமிங்கை வந்துட்டு ஒரு 4-5 ஹவர்ஸ் வந்து அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். ரொம்ப சீப்பான வந்து பிஹேவியர் பண்ணிட்டுருக்கான் அந்த பர்சன். ரொம்ப மோசமானவனாக இருக்கான். சம்பளம் காசு எல்லாத்தையுமே அவன் அந்த பொண்ணுங்களுக்கு டிப்ஸாக வேற கொடுத்துட்டு ரொம்ப ஒழுங்கினமாக சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு காரம் கிடையாது, பேங்க் பேலன்ஸ் கிடையாது, என்ன கிடையாது. அந்த இன்டர்நெட் செலிபிரிட்டிஸை சீக்ரெட்டாகவுமே பார்க்க போயிட்டுருக்கான். வீட்டுக்கு அங்கே ஹீரோயின் போனதுமே பார்த்தாங்க அவங்க ஃபேமிலியை பயங்கரமான வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு வீடு எல்லாத்தையுமே ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களோட பேரில் பாதி எழுதி வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஹீரோயினுக்கு இதெல்லாமே கேட்டுட்டு பயங்கர கஷ்டமாயிடுச்சுக்கு. இவன் ரொம்ப நல்லவே நினச்சா இப்படிலாம் ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற சைடு. இப்போ நான் வந்து பெரிய பாஸ் ஆகிடுவேன் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கான். பட் வெட்டி பையன் வேலை வெட்டி இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்கான். இவனை ஜாப் அவுட்டே ஃபயர் பண்ணியிருக்காங்க, அதையுமே இவன் மறைச்சிட்டு இருக்கான். வந்துட்டு காசு கொடுத்தாங்க, யாராச்சும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிற சொன்னால் நான் யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆயிடுச்சுக்கு. இவனுக்காகவா நான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு எல்லாத்தையும் எதிர்த்து பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது இவங்க லைஃப்பில் வந்து நான் வந்து இருக்கிறதே வந்து தேவையில்லாத ஒரு வேலை தான், எனக்கு கரெக்டான பர்சன் தான் ஜூன் தான் சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக பாங்க நம்ம ஹீரோவுமே வந்து ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொம்ப கவலையாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் தன்னோட லைஃப்பில் வந்து ரொம்ப வந்து பணக்கார பையனை சூஸ் பண்ணனா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும்னு நினச்சேன். பட் இவன் நல்லவனாக இருப்பான்னு நினச்சா இவன் ரொம்ப மோசமாயிட்டான். இதுக்கப்புறம் நான் எதை பற்றி யோசிக்க போகிறது கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். மற்றவங்களுக்காக ஏன் என்னோடய வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஷைட்டு பேசிகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ வந்து மனசில் இருக்க எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டேன்னு சொன்ன பார்த்தியா, பட் நான் அதை டிலீட் பட்டனவே டிலீட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் டிலீட் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது அப்படின்ற சொல்கிறான். ஹீரோ ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நான் வந்து லியோ பற்றின உண்மைகள் சொன்னது எல்லாமே உண்மை தான், அது வந்துட்டு லவ் எதுவும் கிடையாது, 2 பேத்துக்குள்ளேயுமே அப்படி வந்து எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது, இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பொறுப்பு தான் அப்படின்றதையுமே அவன் சொல்கிறான். உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் டிசைட் பண்ணிடுறா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்மளை வாழ்க்கையை வாழணும், மற்றவங்களுக்காக ஏன் நம்ம வந்துட்டு கஷ்டமாயிட்டு எதனாலும் வந்து யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்கா. ஏதோ ஒரு பொண்ணோட பின்னாடி சுற்றி அந்த காசை புறம் இழந்து கடைசியில் அவன் கையில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப உடம்பு முடியாமல் போய் அங்கே ட்ரீட்மெண்ட் கூட காசு இல்லாமல் அங்கே போயிட்டுருக்கு. இங்கே ஹீரோ ஹீரோயினுக்குமே நல்ல லைஃப் அங்கே வந்து போயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டை வச்சு தான் அவன் இங்கே மூவ் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ண சொல்லி இவன் ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தா. இவங்க தங்களோட லைஃப்பை ரொம்ப ஸ்மூத்தாக அங்கே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க.
மார்னிங் போல் அவன் எந்திரிக்கவே விட மாட்டான். ப்ளீஸ்ப்பா கொஞ்ச நேரம் அப்படின்ற சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு டியூட்டியில் இல்லையா, நான் போய் பார்க்க வேணாமான்னு சொன்னதும், என்னை விட உனக்கு என்ன பெரிய டியூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாலாம் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு அவள் போயிட்டு இருந்தான். அங்கே அந்த வந்துடுறான். அவளுக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோப்பா, நடந்த மிஸ்டேக் எல்லாத்தையும் நம்ம மறந்துடலாம், இதுக்கெல்லாம் காரணமே என்னோட அம்மா தான், நான் அதனால தான் அவங்கள பேசாமல் வந்துட்டு அங்கே திரும்ப அனுப்பி விட்டுட்டேன் வில்லேஜுக்கு, அவங்க படுக்கை ஆகிட்டாங்க அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். ஸோ அவங்க ஹீரோயினுக்கு இதெல்லாமே கேட்டுட்டு இன்னுமே எங்கள் டென்ஷன் தான் கூட்டிகிட்டு அப்படியா, நீ ரொம்ப நல்ல மனுஷனும், நீ எவ்வளோ கேவலமான ஜென்மன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப நல்ல மாதிரிலாம் நீ ஆக்டிங் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது, அங்கே ஹேனான்ற பொண்ணு யார், அதுக்கப்புறம் இன்னும் சில பொண்ணுங்கள்லாம் யார் அப்படின்ற செட்டுங்க கேட்டதுமே அதை கேட்டுட்டு, ஐயோ நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அவங்க என்னோட லைஃப்பில் வந்தாங்க அப்படியே போயிட்டாங்க, எனக்கு அவங்களுக்கு நடுவில் எதுவுமே இல்லை அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே, நீ எப்பேற்பட்ட சீட்டன்றது எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பாக நான் உன்னை திரும்ப ஏற்றுக்குவேன், நல்லபடியாக நம்ம சேர்ந்து வாழலான்னு சொன்னதுமே, ஓ நீ என்னை ஏற்றுக்கிற லெவலுக்கு நீ இருக்கியாடா அப்படின்ற சைட் அவளுக்கு கோவமாயிட்டுருக்கு. ஸோ அப்பாங்க ஹீரோயின் இதுக்கப்புறமே ஒன்றும் மாதிரி ஒரு பர்சனை நம்பி நான் முட்டாள் மாதிரி வாழ்கிறதுக்கு ரெடியா இல்லை, மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ஹிட் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கான். ஸோ கரெக்டாக பாங்க நம்ம ஹீரோ அவனை போட்டாங்க அடிச்சுட்டு ஹீரோயின் அங்கே காப்பாற்றிடுறான். அவனை அங்கே வந்துட்டு பிடிக்க சொல்லிடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்குமே இங்கே கத்தி கூத்து பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அங்கே சேர்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல் அவனை நினச்ச ரொம்ப ஃபீல் பண்ணதுமே, இப்போ எதுக்காக நீ இவ்வளோ கவலைப்பட்டு இருக்க, எனக்கெல்லாம் அப்படி பெருசாலாம் அடிப்படலை, சும்மா சின்னதாக தான் அடிபட்டுருக்கு, இதுக்கெல்லாம் நீ போய் ஃபீல் பண்ணுவியா அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்குமே அங்கே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு கவலையெல்லாம் படாத, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லதும் ரொம்ப ஹாப்பியாக ரெண்டு பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. தொடர்ந்து அவனை நல்லா அவள் கேர் பண்ணிக்கிறான். அங்கே அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். அடிபட்டுருக்கு, நீ இப்பயுமே ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நான் வேணா என்னை ப்ரூவ் பண்ணி காமிக்கவான்னு சொன்னதும், அதெல்லாம் வேணாம், ஃபஸ்ட்டு நீ மாத்திரையை சாப்பிட்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸோ லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. ரொம்பவே இங்கே ஹீரோயின் இவ்வளோ நாள் ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை எல்லாமே அவளுக்கு நல்லபடியாக அமைஞ்சிட்ருக்கு. கரெக்டாக இப்போ பார்த்தா அங்கே இல்லையா மீட் பண்ணுறதுக்கு வழா பாங்க, நீ நானுமே மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது, நீ இப்படி பாதையிலே கழட்டி விட்டு வேற ஒரு பொண்ணை மீட் பண்ணிட்டு போனேன், நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேரும் லவ்வெல்லாம் பண்ண கிடையாது, அந்த மேரேஜ் ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட்டுன்னு உனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு எனக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்ற சைட் அவன் கேட்குறான். அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லவா, நான் உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே பழி வாங்கணும்னு தான் நினச்சேன், இப்போ வரைக்குமே உனக்கு நடந்துட்டுருக்க எல்லாத்துக்குமே நானுமே ஒரு ரீசன் தான் அப்படின்றத ஹீரோயின்ட்ட சொல்கிறா. அதையுமே விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவளுக்கு என்ன இவ்வளோ தூரத்துக்கு மேலே லவ் ஆகிட்டானான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஸோ அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அன்னைக்கு கத்தி குத்து படும்போது இவளுமே பார்த்துருக்கான், தன்னோட உயிரை பெருசு பண்ணாமல் அவளை காப்பாற்றினவே இவ எப்படி நம்மளை ஏற்றுக்குவான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபைனலாக புரிஞ்சுக்குது. நான் ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு நான் உன்ட்ட சாரி கேட்கலான்னு தான் வந்தேன், பட் ரெண்டு பேரும் நீங்கள் கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அப்போவே எனக்கு தெரிஞ்சுக்கிருச்சு ரெண்டு பேருமே எப்படினாலும் விட்டு கொடுக்க மாட்டேங்க யாருக்காகன்னு, பட் எனக்கு ரொம்ப கோவம் தான் ஆகிட்டு இருந்துச்சு, அதனால தான் நான் டென்ஷனில் இதெல்லாம் பண்ணேன்னு அவ சொல்கிறா. சரி ஓகே ஃபைனலாக எனக்கு நீ பேமெண்ட் பண்ணணும்னு சொல்கிற பார்த்தியா, இதில் சீட் எழுதியிருக்கேன், நீ எதையாச்சும் எடு, அதில் எவ்வளோ அமௌண்ட் வருதோ எனக்கு கூட அப்படின்டா சொன்னதும், அங்கே சிம்பிளாக ஒரு அமௌண்ட் எழுதியிருக்கா 1 மில்லியன் மட்டும், அதை தான் அவன் எடுக்கிறான். ஸோ ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை வாழுங்க, உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், லவ் பண்ணுறவங்கள பிரித்த பாவம் எனக்கு வேணாம் அப்படின்றத அவ சொல்லிட்டு போகிறா. ஃபைனலாக பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரெண்டு பேருமே வெட்டிங்குமே பண்ணிக்க போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட கனவு ஒரு நல்லபடியாக ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு, ஸோ அது அவளுக்கு ஃபைனலாக நிறைவேற போகுது. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஃபோட்டோகிராஃபருமே நல்ல போஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து செம்மையாக அங்கே போஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே ரொம்ப சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.